அது போர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு அசாதாரண சூழல். அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் தான். ஒரு ஏட்டிக்கு போட்டி நிலவக்கூடிய ஒரு நிலைமை. முதலாவது இவங்க சொல்லக்கூடிய ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லை. அதுதான் முதல்ல பார்க்கணும். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா முதலாவது அவங்களுக்கு உள்ளார அணு ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு தெரியல. உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அதுக்கான பொருட்கள் இருக்குது, அதை வச்சு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது அடுத்த கேள்வி. 2 அணு ஆயுத நாடுகள் ஒரு அணு ஆயுதம் இல்லாத நாட்டை ஏதோ ஒரு கற்பனையின் பேர்லேயோ அல்லது ஒரு சமிக்கையின் பேர்லேயோ போய் தாக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே உறுதிப்படுத்துகிறோம், அதை நம்புகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஒரு நம்பிக்கை சார்ந்ததா அல்லது த்ரெட் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளங்கள் கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கூறுகளும் இருக்குது. ஏன்னா 8 மாதங்களில் 3 தாக்குதல்களை பார்த்துட்டோம் நம்ம. முதல்ல ஈரான் மீதான தாக்குதல் நடந்தது, அப்புறம் ஈரான் பதில் தாக்குதல் நடந்துச்சு, அப்புறம் வெனிசுவேலாவில் தாக்குதல் நடந்துச்சு, அப்புறம் திரும்ப ஈரான். இதை தவிர வேறு பல்வேறு இடங்களில் போர்கள் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு மாதிரி எல்லாம் அந்த கத்தியை தீட்டிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க. இது சீனாவும் தாய்வானுமாக இருந்தாலும் சரி, அல்லது ரஷ்யா உக்ரைனுமாக இருந்தாலும் சரி, சூடானில் நடக்கிற போராக இருந்தாலும் சரி, இதில் வெனிசுவேலாவில் நடக்கிற போர், இது எல்லா போர்கள்லேயும் ஒரு போர் தயாரிப்பு நிலை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ இதை மத ரீதியாக மட்டும் நம்ம இதை சுருக்கிட முடியுமா அல்லது ஒரு பொருளாதார ரீதியாக சுருக்கிட முடியுமானா எதுலேயுமே எதுவும் உள்ள அடக்க முடியாது. இதில் எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டியோடு பார்க்கணும். பல்வேறு தளங்களில் பல்வேறு முனைகள் இருக்கிறத பார்க்கணும். ஸோ மல்டி டைமென்ஷனல் வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.